தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அடுத்த பாப்பம்பாடி சின்னக்கள்ளபாடி சாலை சந்திப்பில் உள்ள மதுபான கடை 5 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இந்த மதுபான கடை உள்ளதால் கடையை மூடக்கோரி அப்பகுதி மக்கள் கடை முன்னே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சின்னக்கள்ளபாடி, பெரிய கள்ளபாடி, பாம்பம்பாடி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த பாப்பம்பாடி இணைப்பு சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். கிராம பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் பவித்ரம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு செல்லும் நிலையில் மது குடிப்பவர்களால் பல்வேறு இடையூறு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் பல்வேறு விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பல முறை போலீசாரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் 50க்கும் மேற்பட்டோர் இன்று மதுபான கடையின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசாரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் வடக்கு வெளியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நிலையில் இன்று திருவண்ணாமலையிலும் டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர்.